அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தின் போது எந்தெந்த விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல ஆராயப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது லக்னத்திற்கு 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றத கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி நமக்கு அமையக்கூடிய எதிர்பாலினத்தினுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால அந்த 7ஆம் அதிபதி கண்டிப்பாக பார்க்கப்பட்டே ஆக வேண்டும். 7ஆம் இடத்துல பாவகிரக சேர்க்கை இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது காதல், திருமணம், காமம் இந்த 3 விஷயத்துக்குமே காரக கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய நிலை ஆராயப்பட்டே ஆக வேண்டும். திருமணம் தாலி கட்டுறதோட முடிய போறது கிடையாது. ஸோ அதனுடைய தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிசை உருவாக்குவது. சோ அதனால ஜாதகத்துல 5ஆம் பாவகம் ஜாதகத்துல எப்படி இருக்கு, 5ஆம் இடம் 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்துல பாவகிரக சேர்க்கை இல்லாத அமைப்புகள்லையும் 5ஆம் அதிபதி நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை அடையாமல் இருக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி காரக கிரகம் குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம். அந்த கிரகம் ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்து குடும்பஸ்தானம். சோ குடும்பம்ன்றது இன்னைக்கு எல்லாருமே ஓரளவு தனி குடும்பம் அப்படின்ற அமைப்புகள்ல தான் போறாங்க. கூட்டு குடும்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிருச்சு. சோ அதனால இந்த தனி குடும்பமும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள்ல கணவன் மனைவி சேர்ந்து வாழணும். அவங்க ஒரு இடத்துல இவங்க ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்புகள்ல இருக்கணும். சோ அந்த 2ஆம் அதிபதி ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய ஒரு 25 வருஷத்துக்கு தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு, 2 பேர்த்துக்குமே சாதக பாதகமான அமைப்புகள்ல இருக்கா அப்படின்றதையும் ஆராயப்பட வேண்டும். எல்லாத்தையும் விட 2 பேருடைய ஜாதகத்திலையும் திருமண பொருத்தத்தின் போது ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதியின் நிலையும் அறியப்பட வேண்டும். இந்த அமைப்புகள்ல நல்லபடியா அமைஞ்சு அது போக 10 பொருத்தமும் ஜாதகத்துல பார்த்து எல்லாமே ஓகே ஆகணும் பின் தான் ஒரு திருமணத்திற்கு வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகளை வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு போல நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.